வணக்கம். என்னாச்சு? நேத்து நைட்ல இருந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மதியம் வர ஒரு பிடிஎஃப் அனுப்பி 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 இப்படி கேட்டுருவாங்களா அப்படி கேட்டுருவாங்களா பயமா இருக்கு படிக்கிறதுக்கே கோர்ட் எக்ஸாம் சொல்லி அஸ்பிரன்ஸ் ஃபுல்லா பாத்தீங்கன்னா பயப்பட ஆரம்பிச்சிட்டீங்க. ஏன் பயப்படுறீங்க? பயப்படவே கூடாது. நீங்க உங்களோட தெளிவான புரிதல் அப்படின்றது இல்ல என்ன நடந்தது அப்படின்றத நான் இப்ப சொல்றேன். நேத்து நைட்ல இருந்து பாத்தீங்கன்னா என்ன பிடிஎஃப்னா புதுச்சேரி கோர்ட் எக்ஸாமுக்கான கொஸ்டின் டெஸ்ட் வச்சிருந்தாங்க பாத்தீங்களா எக்ஸாம், அந்த கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் வந்து அதாங்க எம்டிஎஸ் அந்த கொஸ்டினுக்கான பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணி இந்த மாதிரி பயமா இருக்கு, கொஸ்டின் இவ்வளவு கஷ்டமா இருக்கு எங்களுக்கு, இந்த மாதிரி கேட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லி இங்க தமிழ்நாட்டுல கோர்ட் எக்ஸாம் எழுதக்கூடிய கேண்டிடேட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, குறிப்பா 10th எஜுகேஷன் குவாலிபிகேஷன் எழுதக்கூடிய எக்ஸாமினர், ரீடர், பெயிலிஃப் இந்த மாதிரி போஸ்டிங் அப்ளை பண்ணிருக்க கூட பாத்தீங்கன்னா பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறீங்க? ஃபர்ஸ்ட் தெளிவா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. அங்க நடத்தப்பட்ட எக்ஸாம் என்ன எக்ஸாம், அதுக்கான ஸ்டாண்டர்ட் என்ன ஸ்டாண்டர்ட், அதுக்கான சிலபஸ் என்ன சிலபஸ் அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த விதமான பயமும் உங்கள்கிட்ட இருக்காது. வாங்க தெளிவா சொல்றேன். புதுச்சேரி கோர்ட்டுக்கான அந்த எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அதுக்கான ஸ்டாண்டர்ட் குவாலிபிகேஷன் பாத்தீங்கன்னா 10th எஜுகேஷன் அந்த ஸ்டாண்டர்டுக்கான குவாலிபிகேஷன் தான் 10ஆம் வகுப்பு தரம். 10ஆம் வகுப்பு தரத்துக்கான இந்த தேர்வு பாத்தீங்கன்னா இதுக்கான பாடத்திட்டம் எப்படி கொடுத்திருக்காங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஓஏ மசாஜிக்கான ஒரு சிலபஸ் இருக்கு பாத்தீங்களா, நீர் பராமரிப்பு, சுத்தம், சுகாதாரம், அப்புறம் கொள்கைகள், அதான் வீட்டு பராமரிப்பு, அலுவலக பராமரிப்பு, அந்த பராமரிப்பு பற்றிய கொள்கைகள், இந்த மாதிரிலாம் ஓஏ மசாஜ் கொடுத்திருந்தாங்க பாத்தீங்களா, இதை அப்படியே கொண்டு போய் அங்கே பாடத்திட்டத்தை வச்சுட்டாங்க. இங்க 8th குவாலிபிகேஷனுக்கான திட்டத்தை கொண்டு போயிட்டு அங்க 10th எஜுகேஷன் குவாலிபிகேஷனுக்கான இந்த எம்டிஎஸ் இந்த போஸ்டிங்கான எக்ஸாம்ல கொண்டு போய் வச்சுட்டாங்க. இங்க 8th-னா அங்க 10th-ல கொண்டு போய் வச்சுட்டாங்க. இதை தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன் கேக்குறீங்கன்னா, இங்க 10th எஜுகேஷன் குவாலிபிகேஷனுக்கான இதுல போயிட்டு இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேட்டு வச்சிருக்காங்களே, அலுவலக பராமரிப்பு, வீட்டு பராமரிப்பு, எங்களுக்கு 10th எஜுகேஷன் குவாலிபிகேஷன் சிலபஸ்க்கே எங்களுக்கு தமிழ்நாட்டுல கொடுக்கவே இல்லை அப்படிலாம் பயப்படுறீங்க. உங்க சிலபஸ்ல கொடுத்திருக்காங்களா? தமிழ்நாட்டு சிலபஸ்ல கொடுக்கவே இல்லை. சோ தேவையில்லாத ஒரிஸ் அப்படின்றது உங்களுக்கு தேவையே இல்லை. ஓகேவா? இதை ஃபர்ஸ்ட் கேட்டா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவங்களுடைய கொஸ்டின் தரம் பாத்தீங்கன்னா 100 மதிப்பெண், அதாவது 100 வினாக்கள். இது தெளிவா புரிஞ்சுச்சா? அவங்களுக்கான முழு பாடத்திட்டத்தை பத்தி பாத்துடலாமா? அதாவது நடப்பு நிகழ்வுகள், அதுக்கப்புறம் அடிப்படை கணிதம் மற்றும் அந்த திறனாய்வு மேத்ஸ் சம்பந்தப்பட்டதுதான். அதுக்கப்புறம் ஜெனரல் சயின்ஸ் தெளிவாக கொடுத்துட்டாங்க, அதாவது பொது அறிவு, அதுக்கப்புறம் தான் அந்த வீட்டு பராமரிப்பு, நீர் பராமரிப்பு, அப்புறம் சுத்தம், சுகாதாரம், இந்த மாதிரி நம்ம இதுல ஓஏ மசாஜிக்கான இருக்கு பத்தினா அந்த மாதிரி சிலபஸ். ஆக மொத்தம் ஜெனரல் சயின்ஸ் மட்டும் தான் 100க்கு 100 மார்க், 100 கொஸ்டின் 100 வினாக்கள், அதான் 100 மதிப்பெண். ஓகேங்களா? ஜெனரல் சயின்ஸ் மட்டும்தான், தமிழ்ன்றது கிடையவே கிடையாது. ஓகேங்களா? அப்ப ஜெனரல் சயின்ஸ் அப்படின்றது 100 கொஸ்டின் அவங்க கேட்டுதான் ஆகணும். அதுல மேக்ஸும் கேட்கணும், சயின்ஸ் அண்ட் சோசியல், அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீட்டு பராமரிப்பு, நீர் பராமரிப்பு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டு ஆகணும். அதனால அவங்க அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா போக்குவரத்து சாதனமா சில வினாக்கள் எல்லாம் அதிகமா வந்திருக்கு அப்படின்னு பயப்படுறீங்க. அவங்களோட சிலபஸை படிச்சு பாருங்க. போக்குவரத்து பற்றிய விதிகள் அப்படிலாம் கொடுத்திருக்காங்க அந்த சிலபஸ்லயே. நம்ம கூட பாத்தீங்கன்னா இங்க 8th ஸ்டாண்டர்ட் குவாலிபிகேஷனுக்கான தமிழ்நாடு தான் சொல்றேன், ஓஏ மசாஜி கூட பாத்தீங்கன்னா அதுல வந்து நீர் பராமரிப்பு, வீட்டு பராமரிப்பு, சுத்தம் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா. அதுல போக்குவரத்து விதிகளை பத்தின விஷயங்கள்லாம் சிலபஸ்ல கொடுக்கவே இல்லை, ஆனா அங்கே கொடுத்திருந்தாங்க. ஓகேங்களா? ஏன்னா அது வந்து எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படின்னா அந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க. அதனால அப்படிப்பட்ட கொஸ்டின் வினாக்கள்லாம் கேட்டிருந்தாங்க. குறிப்பா டிரான்ஸ்போர்டேஷன் அதை பத்தி எல்லாம் கேட்டிருந்தாங்க. அதை தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்புறம் மேத்தமெட்டிக்ஸ் பாத்தீங்கன்னா பேசிக் மேக்ஸ் தான், பாக்குறது வித்தியாசமா அப்படியே தவிடு போகுடா ஒரு மாதிரியா இருக்கும் பாக்குறதுக்கே. ஏதாவது உங்களுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணி இது பண்ற மாதிரி இருந்துச்சா? எல்லாமே மனக்கணக்கா தான் இருந்துச்சு. நான் வேணா ஃப்ரீயா இருக்கும்போது பாத்தீங்கன்னா சால்வ் பண்ண முடியும், சேனல் மூலமா கூட போட்டு விடுறேன். மேத்தமெட்டிக்ஸ்லாம் மேத்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தரவு, வீச்சு, கெழு, அப்புறம் தசம எண்ண பின்னவா மாத்துறது, பின்னம தசம எண்ணவா மாத்துறது, அப்புறம் ஏ யூனியன் பி, பி ஏ இன்டர்செக்ஷன் பி. சோ இந்த மாதிரி நம்ம டெஸ்ட் பேஸ்ல கேட்கப்பட்ட வினாக்கள் தான் பாத்தீங்கன்னா அங்கேயுமே கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த புதுச்சேரி இந்த எம்டிஎஸ் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா இதனுடைய தலைமையிடம் இது, அதனுடைய தலைமையிடம் இது, தலைமையிடம் சார்ந்த வினாக்களுக்கு பாத்தீங்கன்னா அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதிகமான வினாக்கள் தலைமையிடம் சார்ந்த அந்த வினாக்கள் வந்திருந்தது. சரி, ஓகே. இப்ப ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். இப்ப தமிழ்நாடு இருக்கக்கூடிய இந்த ஓஏ மசாஜி இதெல்லாம் அப்ளை பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கும் அவங்களுடைய திட்டம், பாடத்திட்டம், அதாவது நீர் பராமரிப்பு, அலுவலக பராமரிப்பு, வீட்டு பராமரிப்பு இது சார்ந்த கொஸ்டின்லாம் எந்த அளவு கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் திங்க் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அவங்களும் பாத்தீங்கன்னா முழுமையா அப்படி கேட்டுருவாங்க, இது பார்த்தா கண்டிப்பா அப்படி கிடையாது. சயின்ஸ் சோசியலுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. அப்படிதான் நம்ம இங்க அப்ளை பண்ண ஓஏ மசாஜ் இது மாதிரி அப்ளை பண்ணவங்களும் நம்ம சொல்றதே
இந்த வீடியோ வழியா உங்களுக்கும் ஓரளவு கிளியர் கட்டான ஐடியா கிடைச்சிருக்கும் நம்புறேன். அதனால அந்த கொஸ்டினோட தரம் அப்படின்றதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அந்த எம்டிஎஸ் கொஸ்டின்ல சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ் அது பாத்தீங்கன்னா எந்த லெவல்ல கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க பாத்தீங்களா, இதே லெவல்ல தான் நம்ம இங்க தமிழ்நாடு எக்ஸாமினர் ரீடர் பெய்லிஃபுக்கான சயின்ஸ் சோசியல் கேட்கும் இதே கிரேட் இதே லெவல்ல தான் கேட்பாங்க. சோ பாத்தீங்கன்னா எல்லாமே டேரக்ட் கொஸ்டின் தான். ரொம்ப இது கூற்று காரணம் இந்த குரூப் 4 சோ அந்த மாதிரி லெவல் எல்லாம் இல்லாம கொஞ்சம் எல்லாமே டேரக்ட் கொஸ்டின் தான். பாக்குறதுக்கு தான் கொஸ்டின் ஒரு மாதிரியா இருக்கும். அதை புரிஞ்சு எழுதும் போது ஈஸியா தான் இருக்கும். அதனால கவலையை விடுங்க. ஒன்லி மோட்டிவேஷன் மட்டும் தான் மைண்ட்ல வச்சுக்கோங்க. திங்க் பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. எது நெகட்டிவா போட்டு திங்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி கேட்டாங்க இப்படி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுடைய இந்த வீடியோ பார்த்தது மூலமா உங்களுக்கு ஒரு ஹோப் கிடைச்சிருக்கும். அண்ட் நமக்கு நடக்கிறது என்ன எக்ஸாம், நடக்க போறது என்ன எக்ஸாம், பட் அங்கே நடந்தது என்ன எக்ஸாம், அதோட ஸ்டாண்டர்ட் என்ன, இதோட ஸ்டாண்டர்ட் என்ன, அண்ட் அதுக்கான சிலபஸ் என்ன, இதுக்கான சிலபஸ் என்ன, நம்ம தேவையில்லாம பயந்துட்டோமே அப்படின்ற ஒரு இதெல்லாம் ஒரு தாழ்வு மனப்பான்மை அப்படிலாம் போயிருக்கும் அப்படின்ற மாதிரி நானும் நம்புறேன். வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.